ஹாய்! நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ஏதாவது ரொட்டீன் சொல்லுங்க. என்னோட ஃபேஸ்ல இருக்கிற டேன ரிமூவ் பண்ணணும். ஸ்கின் பிரைட் ஆகணும். நான் ரொம்ப வந்து டீப்பர் ஸ்கின்ல இருப்பேன். அதாவது கொஞ்சம் டேன் ஆகி கருப்பா இருக்க மாரி இருக்கேன். ஸோ என்னோட ஃபேஸ் எப்படி நல்லா ஒயிட் பண்றது? கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றது? ஒயிட்டனிங், பிரைட்டனிங்க்கு க்ரீம் ஏதாவது சொல்லுங்க. இந்த மாரி நெறைய கொஸ்டின் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ரீசென்ட் டேஸ்ல வந்திருந்தது. ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா நீங்க பிரைட்டனிங்க்காகயோ, இல்ல ஒயிட்டனிங்க்காகயோ சில பல க்ரீம்ஸ் எல்லாம் வந்து லோக்கல்ல கிடைக்குது. ரொம்ப சீப்பா கிடைக்குதுன்னு யூஸ் பண்ணீங்கன்னா, டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு லாங் டைம் ஃபேஸ் ஸ்கின்ன வந்து பயங்கரமா டேமேஜ் பண்ணும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் என்ன பண்றதுன்னு இந்த வீடியோல வந்து பார்ப்போம். சிம்ப்ளி ஜெஷிலேருந்து நான் உங்க ஜெஷி. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு. ஸோ ரொம்ப 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 சிம்பிள். நம்மளோட பாடி டென், அதாவது நம்ம பிறந்தப்ப என்ன கலர்ல இருந்தோமோ அதே கலர்ல வரதுக்கு, ஸோ அதை விட 1, 2 டோன் வந்து லைட்டரா பிரைட்டரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நிறைய தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும். ஸோ அது போக நம்ம எடுத்துக்கிற டயட்ல வந்து நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இல்லாம வெயிட் எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு கூடவே வந்து ஒரு ஹெல்தியான விட்டமின் சி ரிச்டு டயட்லாம் எடுக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து காலப்போக்கில் வந்து நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பிரைட்டனிங் இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது எல்லாத்தை விட வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இட்ஸ் ஜெனட்டிக் பியூர்லி. செலிபிரிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க நிறையா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட், அதாவது குளூட்டதயான் ட்ரிப் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சேஞ்சஸ் வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி நம்மளும் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1,00,000 rupees ஆகும். 4-5 சிட்டிங்ஸ் வந்து உட்கார மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா தாராளமாக நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஆனால் வந்து நான் வீட்டில் இருந்தபடியே பார்லர்லாம் போகாமல் ஈஸியாக என்னோட ஸ்கின்னை வந்து பிரைட்டனிங் பண்ணணும் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த க்ரீம் பேஸ்டாக போகாமல் சீரம் பேஸில் வந்து நீங்கள் போகலாம். ஸோ பிரைட்டனிங்க்குன்னு 18+ இருந்து தைரியமாக நம்பி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சீரம் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி சீரம். ஸோ இந்த வைட்டமின் சி வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் நிறைய விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் வைட்டமின் சிக்கு பிகினர்னா தயவு செஞ்சு விட்டமின் சி வந்து கம்மி பர்சன்டேஜில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எடுத்த உடனே வந்து ஹையர் பர்சன்டேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாமல் 10%, 15%, 20% எல்லாம் போகாமல் ஜஸ்ட் 5% இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு நிறையா பிரேக் அவுட்ஸ் கொடுக்காம நல்லா வந்து செட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய விட்டமின் சி வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி டார்க்கர் கலர் பாட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது ஆக்சிடைஸ் ஆகிற தன்மை வந்து இதுக்கு அதிகம். ஸோ விட்டமின் சி வாங்கி கிட்டத்தட்ட 10 நாளில் கூட நீங்கள் சரியாக அதை யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது சீக்கிரம் ஆக்சிடைஸ் ஆகிடும். ஆக்சிடைஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சீரம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு யூஸும் ஆகாது, ஃபேஸில் ஒரு டிஃப்ரென்ஸும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி இந்த சீரமெல்லாம் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி 6 மாதத்துக்குள்ளார ஃபினிஷ் பண்ணிடணும். இல்லைனா வந்து அது ஆக்சிடேஷன் ஆகி அது எக்ஸ்பைரி தானாகவே ஆகிடும். ஸோ காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நிறைய பேர் விட்டமின் சி போடுவாங்க, சன்ஸ்க்ரீன் போட மாட்டாங்க. விட்டமின் சி போடுவாங்க, இல்லைனா மாய்ஸ்சரைசர் போட மாட்டாங்க. ஸோ நிறையா பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்குது. எப்போ சீரம் போட்டிங்கனாலும் டே டைமில் போட்டிங்கன்னா அது கூடவே வந்து சன்ஸ்க்ரீன் போடுறது கட்டாயம். அதே மாதிரி நீங்கள் சீரம் நைட் டைமில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மாய்ஸ்சரைசர் இல்லாமல் தயவு செஞ்சு போடவே போடாதீங்க. சீரம் போட்டுட்டு, அதாவது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சீரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். இல்லைனா வந்து எந்த சீரமாக இருந்தாலும் ஆக்சிடைஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஹைட்ரேட்டடாக நம்ம வைக்கும்போது நம்ம ஸ்கின்னில் டீப்பர் லேயர் வரையும் போய் அந்த சீரம் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசரை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டீஹைட்ரேட் ஆகும், பிரேக் அவுட்ஸ் தரும். அதே மாதிரி டே டைமில் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது சன் எக்ஸ்போசர்க்காகி உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப வெரி குவிக்லி டேமேஜ் ஆகும், டேன் ஆகும், வந்து ரெட்னஸ் இருக்கும், இச்சிங் இருக்கும், ஸோ இரிட்டேஷன் இதெல்லாம் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேசிக்கான ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்போஸ் விட்டமின் சி எல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த பிராண்டில் யூஸ் பண்ணணும்னு தெரியலனா டீகன்ஸ்ட்ரக்ட் வந்து ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி விட்டமின் சி வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி டெர்மாகோ, ப்ளம், ஆர்டினரி, மினிமலிஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல லீடிங்கில் இருக்கிற பிராண்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி யூஸ் பண்ணும்போது மார்னிங் நேரத்தில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பிகினர்னால் நைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதம் கழித்து நீங்கள் மார்னிங்கில் வந்து கண்டினியூ பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு விட்டமின் சி மார்னிங்கில் யூஸ் பண்ணும்போது, அதுவும் சன்ஸ்க்ரீனோட யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க, சன் எக்ஸ்போசர் ஆகுது, இந்த மாதிரி டஸ்ட் அண்ட் பொல்யூஷனில் இருக்கீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த விட்டமின் சி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த விட்டமின் சி வந்து யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஸோ உங்கள் ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்குன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கின்ல ஆக்னி இருக்குது, ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக விட்டமின் சியை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இது ஆக்னியை நிறைய ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ 1, 2ன்னு இருக்கிற ஆக்னியை 10, 15ன்னு கொண்டு வந்து விட்டுரும். ஸோ உங்களோட ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்தாலும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மினிமல் பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு விட்டமின் சி வந்து 18+லேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ 18+, 20s, 30s, 40s. ஸோ உங்களால் எப்போ வரைக்கும் உங்களோட பட்ஜெட்டில் இருக்குது, அஃபோர்ட் பண்ண முடியுதோ அப்போ வரைக்கும் நீங்கள் இந்த விட்டமின் சி வந்து உங்களோட ரொட்டீன்லேயே வச்சுக்கலாம். டெய்லியும் மார்னிங்கில் யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது, எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ நம்ம எப்படி
ஓரலாக வந்து சாப்பாட்டில் விட்டமின் சி வந்து எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் இது நம்மளுக்கு வந்து வெளிப்பக்கமாக விட்டமின் சி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சாப்பாட்டில் விட்டமின் சின்னு சொல்லும்போது நிறையா ஃப்ரூட்ஸில் விட்டமின் சி இருக்குது, அண்ட் கேப்சிகத்தில் விட்டமின் சி இருக்குது, அது மாதிரி இன்னும் சில வெஜிடபிள்ஸ் அதாவது காலிஃப்ளவரில் இருக்குது, நிறைய சிட்ரிக் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் சி ரொம்ப ரிச்சுங்க. ஸோ அதனால் நிறைய புளிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரூட்ஸையும் வந்து சாப்பிட பாருங்கள், பசங்களுக்கும் கொடுங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து மெலனினை கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கின் என்ஹான்ஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சில சீரம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில இன்க்ரீடியண்ட்டோட கம்பைனில் இருக்கும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ப்ளஸ் ஹைலரோனிக் சீரம், விட்டமின் சி ப்ளஸ் நியாசினமைட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த காம்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த விட்டமின் சியை ஏஹெச்ஏ பிஏஹெச்ஏ ஆக்டிவ்ஸோட தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதாவது இப்போ நீங்கள் விட்டமின் சி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணுறதா இருந்தால் விட்டமின் சியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி லேயரிங்கெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்காது. நீங்கள் சப்போஸ் இந்த விட்டமின் சி கூட என்னென்ன மாதிரியான சீரம் வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ப்ளஸ் ஹைலரோனிக் சீரம், விட்டமின் சி ப்ளஸ் நியாசினமைட். ஸோ இந்த ரெண்டுத்து கூடயும் வந்து விட்டமின் சி சூப்பராகவே ஒர்க் ஆகும். ஸோ இதே வந்து நீங்கள் ரெட்டினால் கூடயோ இல்லைனா வந்து சாலிசிலிக் சீரத்து கூடயோ இல்லைனா கோஜிக், மேண்டலிக், டான்சாமிக் ஆசிட் ஸோ இந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின் வந்து பயங்கரமாக பர்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த விட்டமின் சி மோஸ்ட்டாக வந்து ஆன்டி ஏஜிங்காக யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஸ்கின்னில் ரிங்கிள்ஸ் வருது, ஃபைன் லைன்ஸ் வருது, டல்லாக இருக்குது, சேகிங்காக இருக்குது, ரெஜுவினேட் இல்லாமல் இருக்குது, ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் டல்லாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல விஷயத்துக்காக இந்த விட்டமின் சி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாமா, ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது, நிறையா பேருக்கு செட் ஆகாது. ஸ்பெஷலி வந்து நீங்கள் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்து சுத்தமாக செட் ஆகாது. எனக்கு வந்து சுத்தமாகவே செட் ஆகலை. விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம். டாக்டர் ஷீத்தோட விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது எனக்கு கொஞ்சம் கூட பர்ஜ் ஆகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி விட்டமின் சி இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. மோஸ்ட்லி எல்லா ஸ்கின் டைப்புக்குன்னு வர விட்டமின் சி மாய்ஸ்சரைசர் எல்லாருக்குமே செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்மளை வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.